செல்வந்தர் ஒருவர் தன் வீட்டில் கடவுள் சிலை வைத்து வழிபடுவதற்காக சிப்பியை அணுகி சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிப்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த செல்வந்தர் சிப்பி செதுக்கிய இன்னொரு சிலை அதே மாதிரி இருப்பதை பார்த்தார். உடனே அந்த செல்வந்தர், ஒரே கோவிலில் எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பார்கள்? இல்லை, இந்த இரண்டு சிலைகளும் வெவ்வேறு கோவிலுக்காக செதுக்குகிறீர்களா என்று சிப்பியிடம் கேட்டார். சிப்பி அதற்கு சிரித்துக் கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடைக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். அந்த செல்வந்தரோ ஆச்சரியத்துடன், என்ன சொல்றீங்க? மிகவும் அழகாக தானே இருக்கிறது அந்த சிலை, எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே என கேட்டார். அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீரல் இருக்கிறது பாருங்க என்றார் சிப்பி. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்க வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் அந்த செல்வந்தர். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் சிலை. ஒளியை உயர்த்து காட்டி சொன்னார் சிப்பி. அந்த செல்வந்தரோ வியப்புடன், 40 அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்க போகிறார்கள்? இதற்காக ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு இன்னொரு சிலை செய்கிறாய் முட்டாள் என்றார். அதற்கு அந்த சிப்பி மிகவும் கனிவுடன், அந்த சிலையில் கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே, அது போதாதா? எப்போது நான் அந்த கோவில் வழியில் சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே, அதனால் தான் இன்னொரு சிலை செய்கிறேன் என்றார் அந்த சிப்பி. எப்பொழுதும் அடுத்தவர் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே நம் தொழிலை செய்கிறோம். அதை விடுத்து நம் மன திருப்தியுடன் முழு மனதாக ஒரு வேலையை நாம் செய்யும் பொழுது அந்த பாராட்டுகள் நாம் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மை வந்து சேரும் என்பதே இதன் உண்மையான கருத்து.